அன்று நடந்தது ஒரு குழந்தை திருமணமே. கீதாவுக்கு அப்போது வயது 5. மணமகனான குமரனுக்கு வயது 7. சொந்தம் விட்டு போக கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட இக்குழந்தை திருமணம் நடந்து 10 ஆண்டுகள் கடந்து விட்டன. கீதா குமரன் இருவரும் 11 வயதை அடைந்திருந்தார்கள். சிறுவர்களாக இருந்த இருவருக்குள்ளும் மெதுவாக காதல் மலர தொடங்கியிருந்தது. அதற்கு காரணியமாக இவர்களின் சிநேகிதர்களின் பேச்சுகளும் அமைந்திருந்தன. 17 வயதாகிய குமரன் தனது பள்ளி படிப்பை முடித்துக்கொண்டு கல்லூரி செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள். கீதா பள்ளி படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரின் திருமண வாழ்க்கையும் தொடங்கும் காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருந்தது. கீதா பூப்படைந்த பின் கணவன் வீட்டுக்கு செல்ல திட்டமிடப்பட்டது. கீதாவின் தாயார் பரிமளம் கீதாவிடம் இது பற்றி பேசாத நாளே கிடையாது. எப்பொழுதும் அங்கு அப்படி ஏதாவது நடந்தால் என்னிடம் கூறு, இப்படி ஏதாவது நடந்தால் என்னிடம் கூறு என கீதாவை நச்சரித்துக் கொண்டே இருந்தாள். இதை கேட்டு கேட்டு கீதாவுக்கு காதே புளித்து விட்டது. அப்படி ஏதாவது நடந்தால் உங்களிடம் கூறாமல் வேறு யாரிடம் கூறுவேன் என எரிந்து விழுவாள் கீதா. 2 ஆண்டுகள் உருண்டோடி விட 13 இருந்து 15 எட்டி தொட்டிருந்தாள் கீதா. வயதில் மட்டுமே மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் உடலில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. குமரி பெண்ணாக தோற்றமளிப்பவளுக்குள் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருப்பது ஆச்சரியமே. பரிமளம் இதை நினைத்து கவலை கொண்டாள். பெரியவர்கள் யாரிடமாவது யோசனை கேட்கலாமா என்றால் மனதில் பயமாக இருந்தது. குமரனின் தாயார் பரிமளத்திடம் ஒரு நாள் இதை பற்றி நேரடியாகவே கேட்டுவிட்டாள். காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கீதாவிடம் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என கேட்க அவளின் கேள்வியால் பரிமளத்தின் தலையே வெடித்து விடும் போலிருந்தது. இருந்தும் தன்னை சுதாரித்துக் கொண்டு இல்லை கொஞ்ச நாள் போனால் அவள் பூப்படைந்து விடுவாள் என தனது மனக்கவலையை மறைத்துக் கொண்டு பதில் கூறினாள். சிறிது காலமாக இதன் காரணமாக கீதாவிடம் பரிமளம் எதற்கெடுத்தாலும் எரிந்துவிடத் தொடங்கினாள். தினமும் பரிமளத்தின் பேச்சாலும் மேய்ச்சாலும் கீதா மனவருத்தத்துடன் வாழ்நாளை கழிக்க வேண்டிய நிலையாகிவிட்டது. ஆண்டுகள் மட்டும் ஓயாமல் நகர்ந்து கொண்டே இருந்தன. ஆனால் கீதாவின் உடலில் எந்த மாற்றமும் ஏற்படுவதாக இல்லை. பொறுத்திருந்த பரிமளம் கடைசியில் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை கேட்க முடிவு செய்தாள். ஒரு நாள் கீதாவை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள். இயற்கையாகவே நடைபெற வேண்டிய விடயம் இன்னும் நடைபெறாமல் இருப்பது தமக்கு ஆச்சரியமாகவே இருப்பதாகவும் 1000 ஒருவருக்கு இப்படி தாமதமாக நிகழ்வதாகவும் மருத்துவர் விளக்கி கூறிய பின்னரே பரிமளத்துக்கு உயிர் வந்தது. நம்பிக்கை வார்த்தைகளுடன் சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தனுப்பினார் மருத்துவர். மருத்துவரின் வாக்கு பலிக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு கீதாவுக்கு தினமும் மருந்துகளில் வாயில் திணிக்க தொடங்கினாள் பரிமளம். அதிக மருந்து உட்கொண்டதனால் கீதா வாந்தி எடுப்பது தினசரி வேலையாகிவிட்டது. பல மாதங்கள் இதுவே தினசரி நிகழ்வாகி இருந்த வேளை மருந்தால் எந்த மாற்றமும் ஏற்படாது போக மறுபடியும் மருத்துவமனை நோக்கி ஓடினாள் பரிமளம். அங்கு கீதாவை முழுமையாக ஆய்வு செய்த மருத்துவர் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கூறினார். அதை கேட்டதிலிருந்து பரிமளத்தின் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. இனி எந்த காரணம் கொண்டும் கீதா பூப்படைய மாட்டாள் என்பதை மருத்துவர் இவர்களுக்கு கூறிய செய்தி. அழுது கொண்டே வீடு திரும்பிய பரிமளம் அதன் வணங்கும் கடவுளுக்கு முன்பமர்ந்து புலம்ப தொடங்கினாள். தாயாரின் செயலை எண்ணி மனம் வருந்திய கீதா தனது பங்குக்கு அழுது தீர்த்தாள். குமரனின் குடும்பத்தாருக்கு இந்த விடயத்தை கூறிவிடுவது நல்லது என நினைத்து கொண்ட பரிமளம் அடுத்த நாள் அவர்களை வீட்டிற்கு வரவழைத்தாள். குமரனின் பெற்றோரும் கீதாவின் வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகியும் ஊர்க்கதைகளை பேசிக் கொண்டிருந்த பரிமளத்தை பார்த்து குமரனின் தாயார், எதற்கு எங்களை வரச் சொன்னீர்கள் என மெதுவாக வினவ நடந்தவற்றை விரிவாக எடுத்து கூறினாள் பரிமளம். அதை கேட்டு கவலையுடன் அமைதியாக இருந்தார்கள் குமரனின் பெற்றோர்கள். அழுது அழுது சிவந்திருந்த பரிமளத்தின் விழிகள் மேலும் அழுவதற்கு நீரின்றி வறண்டு போயிருந்தன. கீதா குமரன் இருவரின் திருமண வாழ்வை எண்ணி என்ன முடிவெடுப்பது என இரு வீட்டாரும் சிந்திக்க தொடங்கினர். கோவை பழம் போல அழகும் பண்பும் நிறைந்திருந்த மகாலட்சுமி தமக்கு மருமகளாக வந்ததை நினைத்து மகிழ்ந்திருந்த குமரனின் பெற்றோரின் கண்கள் பனித்திருந்தன. அவர்களின் குறிப்பறிந்து மெல்ல பேச்சை தொடங்கினார் கீதாவின் தந்தை பரமசிவம்.
பூப்படையாத பெண்ணால் என்ன சுகத்தை உங்கள் மகனுக்கு கொடுக்க முடியும்? வம்சத்தை தழைக்க செய்ய முடியாதவளை தள்ளி வைத்துவிட்டு குமரனுக்கு வேறு பெண்ணை பார்த்து திருமணம் செய்வதே நல்லது என கல்மனதோடு பரமசிவம் கூற, குமரனின் பெற்றோர் பரமசிவனின் பேச்சை ஆமோதிப்பது போல தலையசைத்தனர். இவர்கள் பேசுவதை உள்ளறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கீதாவின் மனதின் குருதி உறைந்து போய்விட்டது. இதுவரை காலமும் குமரனை தனது கணவனாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த அவளின் வாழ்வு இப்படி மாறும் என கனவிலும் அவள் நினைத்ததில்லை. குறையுள்ள தன் உடலால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, குமரனுடன் சேர்ந்து வாழ முடியாது என எண்ணி மனமுடைந்து அழுதாள் கீதா. விடை தெரியா கேள்வியாகிய தனது வாழ்வை நினைத்து தன்னைத்தானே வெறுத்தாள். இது அவள் வாங்கிக் கொண்ட வரமா, இல்லை இறைவன் அவளுக்கு கொடுத்த சாபமா? எதுவும் புரியாது மூளையில் முடங்கி கிடந்தது கீதா என்னும் விரியாத முட்டு.